வெடித்த அணு பலுசிஸ்தான் தனி நாடா? ஆடி போன பாகிஸ்தான். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சமீபத்தில் சமூக ஊடகங்கள்ல வைரலான குடியரசு பலுசிஸ்தான் அப்படிங்கிற பெயரிலான ஒரு அறிக்கை பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து விடுபட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்குது. இந்த அறிக்கையின்படி பலுசிஸ்தான் தன்னுடைய சொந்த தேசிய கொடி, தேசிய கீதம் மற்றும் பலூச்சி ஃபலூஸ் அப்படிங்கிற புதிய நாணயத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்குது. முக்கியமாக பலுசிஸ்தான் ராணுவம், கடற்படை மற்றும் வான்படைன்னு சுமார் 5 லட்சம் பேர் கொண்ட பாதுகாப்பு படையோட உதவியோட மாகாணத்துடைய 85% நிலப்பரப்பை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறதா அந்த அமைப்பு சொல்லியிருக்குது. தங்கம், செம்பு சுரங்கங்கள் மற்றும் 150க்கும் மேற்பட்ட எரிவாயு வயல்கள், 1200க்கும் அதிகமான நிலக்கரி சுரங்கங்கள் இப்போ பலுசிஸ்தான்ல சொந்த நிர்வாகத்துக்கு கீழே வந்திருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் நிர்வாக குளறுபடிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாமை காரணமா பாகிஸ்தான் அரசு மீதான அதிருப்தி உச்சத்தை எட்டியிருக்குது. சமீபத்தில் பலுசிஸ்தானுடைய கோலு மாவட்டத்தில் சுத்தமான குடிநீர் தட்டுப்பாடு காரணமா மக்கள் கடுமையாக அவதிக்கு உள்ளானாங்க. பொது சுகாதார பொறியியல் துறை கிட்ட நிறைய முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால ஆத்திரமடைஞ்ச பொதுமக்கள் கோலு சிபி நெடுஞ்சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. சுயமான வளர்ச்சி திட்டங்கள்ல பாகிஸ்தான் அரசு பாரபட்சம் காட்டுறதாகவும், தகுதியான மக்களுக்கு சேர வேண்டிய வளங்கள் ஒரு சின்ன குழுவினரால அபகரிக்கப்படுறதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. இந்த சம்பவம் பலுசிஸ்தான் மக்களுடைய நீண்டகால போராட்ட உணர்வை மறுபடியும் ஒரு முறை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. பலுசிஸ்தான் கனிம வளம் மிக்க பகுதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சுமார் $1 டிரில்லியன் மதிப்புள்ள கனிம வளங்கள் இந்த பகுதியில் இருக்கிறதா மதிப்பிடப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த பகுதி மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வளங்களால் பயனடையலை அப்படிங்கிறது ரொம்ப கால கவலையாகவே இருக்கு. சீன பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் போன்ற திட்டங்கள் பலூச் மக்களுடைய நலன்களை புறக்கணிச்சுட்டு வளங்களை சூறையாடுறதா பலூச் ஆர்வலர்கள் கடுமையா எதிர்க்கிறாங்க. பலுசிஸ்தான் தங்களை ஒரு சுதந்திர நாடாக அறிவித்து கொண்டாலும் சர்வதேச அளவில் எந்த நாடும் இதுவரைக்கும் இதை அங்கீகரிக்கவே இல்லை. சரி, பலூச் அமைப்பு அப்படிங்கிறது என்ன? அவங்க ஏன் விடுதலைக்காக போராடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தானுடைய தெற்கு எல்லை மாகாணமாக அமைஞ்சிருக்குது பலுசிஸ்தான். பாகிஸ்தானுடைய பெரிய மாகாணம் இதுதான். இந்த மாகாணத்தை சேர்ந்த விடுதலை அமைப்பு தான் பலூச் விடுதலை இராணுவம். இவங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மற்ற பயங்கரவாத குழுக்களை மாதிரி இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க கிடையாது. இது மதசார்பற்ற பலூச் தேசியவாத அமைப்பு. பலுசிஸ்தான்ல சில பகுதிகளை இந்த இராணுவம் ஏற்கனவே தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்குது. இந்த பகுதிகளில் பாகிஸ்தான் அரசுக்கு அதிகாரமே கிடையாது. அங்க இந்த அமைப்பே உட்கட்டமைப்பு, பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளை பார்த்துக்குது. பாகிஸ்தான்ல சீனர்களை குறிவச்சு தாக்குறதும் இந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான். கடந்த 1947 வருஷம் இந்திய பிரிவினையின் போதே பலுசிஸ்தான்ல சுதந்திர வேட்கை தொடங்கிருச்சு. இந்திய விடுதலையின் போது இந்த பகுதியை கரன், மகரன், லாஸ்பேலா, கலாட் ஆகிய 4 சுதேசிய அரசுகள் ஆட்சி செலுத்திட்டு வந்துச்சு. மற்ற 3 அரசுகளும் பாகிஸ்தான் கூட இணையறதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் கலாட் அரசு பாகிஸ்தான் கூட இணைய மறுத்துருச்சு. அப்போ பாகிஸ்தானுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய முகமது அலி ஜின்னா கலாட் அரசை பாகிஸ்தான் கூட இணைக்க கட்டாயப்படுத்தி ஆவணங்களில் கையொப்பமிட வச்சாரு. அப்போலிருந்தே பலுசிஸ்தான்ல விடுதலை போர் தொடங்கிருச்சு. விடுதலை அடைஞ்சு 6 வருஷங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் தன்னுடைய மாகாணங்களை மறுசீரமைச்சு பலுசிஸ்தானுடைய சுயாட்சி அதிகாரத்தை குறைச்சது. கடந்த 1958 வருஷம் கலாட் மன்னர் நவாப் நவ்ரோஸ் கான் பலுசிஸ்தான் சுதந்திரம் பெற்றதா அறிவிச்சார். பாகிஸ்தானுக்கு எதிராக கொரில்லா போரை நடத்தினார். 1 வருஷம் கழிச்சு அவர் சரணடைஞ்சா பொது மன்னிப்பு வழங்குறதா பாகிஸ்தான் உறுதி கொடுத்துச்சு.
ஆனால் சரணடைஞ்சப்போ கான் மற்றும் அவருடைய மகன்கள் உள்ளிட்ட 150 பேர் கைது செய்யப்பட்டாங்க. குடும்ப உறுப்பினர்கள் பலரும் தூக்கிலிடப்பட்டாங்க. அதன் பிறகு சிறையில் அடைக்கப்பட்ட கான் 1964 வருஷம் உயிரிழந்தார். அதிலிருந்து பலூசிஸ்தான் விடுதலை போராட்டம் இன்னும் தீவிரமடைஞ்சிருச்சு. வங்கதேசத்தை பாகிஸ்தான்ல இருந்து பொறிச்ச மாதிரி பலூசிஸ்தானை பிரிச்சு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பலூச் விடுதலை அமைப்புடைய நோக்கம். இதனால பலூசிஸ்தானை தனி நாடா அறிவிக்க கோரி ரொம்ப காலமாவே போராட்டம் நடக்குது. இந்த பகுதி மக்கள் மேல பாகிஸ்தான் ராணுவம் அட்டூழியங்களை கட்டவிழ்த்துட்டு வருது. மனித உரிமை மீறல்கள் சர்வ சாதாரணமா நடக்குது. அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துறவங்க திடீர்னு மாயமாவது, அவங்களுக்காக போராடுறவங்கள ஒடுக்குறது, கொடூர கொலைகள்னு பல நிகழ்வுகள் நடந்துட்டு வருது. இதையடுத்து பாகிஸ்தான் ராணுவம் மேல பலூசிஸ்தான் விடுதலை ராணுவம் அப்படிங்கிற கிளர்ச்சி படையுடைய தாக்குதல் நடத்திட்டு வராங்க. இதுல ஏராளமானவங்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. அவங்கள சமாளிக்க முடியாம பாகிஸ்தான் ராணுவம் திணறிட்டு வருது. பலூசிஸ்தானுடைய பல பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதோடு மட்டும் இல்லாம அரசு அலுவலகங்கள்ல பாகிஸ்தான் கொடியை அகற்றிட்டு பலூசிஸ்தான் கொடியை ஏற்றி இருக்கிறாங்க. தங்களை தனி நாடா அங்கீகரிக்கும்படி இந்தியா மற்றும் ஐநாவுக்கு கோரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. இது போன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.